அதை காட்டும் பரதேசி யான பல வீரன் ஆரீரன் இவ்வுலகம் காடுதான் வானாகாரம் வானாகாரம் தந்து என்னை போஷியும் வானாகாரம் வானாகாரம் தந்து என்னை ஆண்டவரே, உம்முடைய வானாகாரத்தை தந்து இந்த காலையில் ஒவ்வொருவரையும் போஷிக்கும்படியாக கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தை இந்த காலையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்பட்டு எங்களை தன்னுடைய விண்ணின் சாயலாக மாற்ற உதவி செய்வதாக. திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்துக்கு பரிசுத்த வேதாகமத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவருடைய அருள் வார்த்தை. லூக்கா இந்த கடிதத்தை எழுதுகிறார். அவர் எழுதுவதன் நோக்கம் தான் அறிந்தவைகளையும் கேட்டவைகளையும் அப்படியே சீர்படுத்தி எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு 2வது கடிதமாக அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதுகிறார். முதலாவது லூக்கா சுவிசேஷத்தையும் அதை தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் எழுதுவதை நாம் அறியக்கூடியதாக உள்ளது. வாசித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் இருந்து. அப்போஸ்தலர் 7:33 இருந்து. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். கவனியுங்கள். நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றேன். வாசிக்கப்பட்ட வேத பகுதி தேவ மனிதனாகிய மோசேயை சுட்டி காண்பிக்கிறது. இந்த காலையில் தேவ ஜனங்களாக தேவ வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பரிசுத்தத்தின் அளவு அதிகரிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவ எதிர்பார்ப்பை நிறைவேற்றத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய ஆண்டவருக்கு விட்டுக் கொடுங்கள். கடந்த ஞாயிறு என்ன பிரசங்கம், அதற்கு முன்னே ஞாயிறு என்ன பிரசங்கம் என்று நீங்கள் இறைவிட்டு பார்க்க மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் பிரசங்கத்தின் ஊடாக தேவன் தம்முடைய வார்த்தையின் ஊடாக உன்னையும் என்னையும் தம்முடையவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இங்கே வாசிக்க கேட்ட வேத பகுதி மோசே என்கிற ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தேவான் என்கிற மனிதன் புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய பிரசங்கத்தை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது கவனியுங்கள், அவன் மோசே இடத்துக்கு வந்து அந்த காரியங்களை வெளிப்படுத்துவதை நாங்கள் வாசிக்க பார்த்தோம். என்ன, மோசே என்கிறவனை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு அவனுக்கு வெளிப்படுகிறார், அவனுக்கு தரிசனமாகிறார். எப்படி தரிசனமாகிறார், எங்கே வெளிப்படுகிறார்? அவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது, கவனித்துக் கொள்ளுங்கள், பல ஆண்டுகளாக ஆடு மேய்க்கிறான். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்க்கிற அவன் ஒரு நாள்
அற்புதமான காட்சியை பார்க்கிறான். ஒரு மரம் பற்றி எரிகிறது. வழமையாக மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசப்படுகிற பொழுது அல்லது அதிக வெப்பம் அதிகரிக்கிற பொழுது இப்படி எரிகிற காட்சியை காண்கிற மோசே வளமைக்கு மாறாக, தம்பி கவனி, தங்கச்சி அம்மா எல்லாரும் கவனிங்கள், ஒரு மரம் எரிகிறது, ஆனால் அது பச்சையாக இருக்கிறது. பற்றி எரிகிறது முழு மரமும், ஆனால் அது பச்சையாக இருக்கிறது என்று சொல்லி நான் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று அவன் கிட்ட போன பொழுது மோசே என்று ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், உன் பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இதை யாத்திராகம புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்காக மரித்தவர்கள், கர்த்தருக்காக முன்னோடினவர்கள் ஏன் மோசேயை காண்பிக்கிறார்கள்? எனக்கும் உங்களுக்கும் என்ன பாடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? இந்த காலையில் நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். 33வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழட்டி போடு. கவனியுங்கள், உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. ஆண்டவருடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு மனிதன் நெருங்க வேண்டுமானால் பாதரட்சையை கழட்டி விட வேண்டும். அப்படி என்றால் பாதரட்சை எதற்கு அடையாளம்? இங்கே கவனியுங்கள், ஆண்டவர் மோசே தன்னிடத்திலே வருகிற பொழுது சந்தோஷப்பட்டு அவன் வரட்டும் என்று காத்துக் கொண்டு நிற்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அகற்ற வேண்டியவர்களை அகற்றும்படி முதலாவது கட்டளையிடுகிறார். இன்றைக்கு அநேக விதமான உபதேசங்களையும் அநேக விதமான வியாக்கியானங்களையும் இந்த பகுதியில் இருந்து பேசுகிறார்கள். சிலது கேட்பதற்கு விகற்பமாக இருக்கிறது, சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பாதரட்சையை கழட்டிவிடு. காரணம், நீ இந்த பாதரட்சையோடு என்னை நெருங்கி வர முடியாது. நீ முதலாவது செய்ய வேண்டியது, உன் வாழ்க்கையில் எனக்கு பிரியமில்லாததை, நான் வெறுக்கிறதை, நான் விட்டுவிடச் சொல்லுகிறதை நீயும் அப்படியே செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒத்துக்கொள்றவங்க மட்டுமல்ல, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாவத்தோடு, மாமிசத்தின் இச்சையோடு, உலகத்தின் கட்டுகளோடு, தேவன் அருவருக்கிறவர்களோடு அவருடைய சமூகத்துக்குள்ளே போக முடியாது பிள்ளைகளே. தேவன் அதிலே கரிசனை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கும் தேவன் அதிலே அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், நீ இதை கழட்டி விட வேண்டும், நீ இதை விட்டுவிட வேண்டும், இதோடு உனக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. சொல்லுங்க எல்லாரும், பரிசுத்த பூமி. தேவன் தன்னை பரிசுத்தராக காண்பித்தவர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னவர். உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை எதிர்பார்த்து கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை முன்னிலைப்படுத்தியே ஒவ்வொரு மனிதனையும் தன்னண்டை அழைக்கிறார். இங்கே கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எந்த மனிதனையும், எந்த மனுஷனையும், எந்த குடும்பத்தையும், எந்த ஒரு நபரையும் எதையும் காட்டி அழைப்பதில்லை, எதையும் காட்டி அவர்களை தன்னிடம் சேர்த்துக் கொள்வதில்லை. ஒன்றை மட்டும் தேவன் உயர்த்தி காண்பிக்கிறார், நான் பரிசுத்தர். இன்றைக்கும் நீ தேவனோடு நெருங்க வேண்டுமானால், உன்னுடைய குடும்பம் தேவனோடு நெருங்க வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு நீ கிட்டி சேர வேண்டுமானால், சத்திய வசனத்தின்படி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். பரிசுத்தத்தை முதல் கடமையாக, முதலாவதாக நீங்கள் கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் அகற்ற வேண்டியவர்களை அகற்ற 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 தேவன் விரும்புகிற பரிசுத்தம் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும். தம்பி, தங்கச்சி, இதுவரைக்கும் இயேசுவை அறிந்து எத்தனை நாட்கள், எத்தனை காலங்கள், அம்மா அப்பா, உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காரியங்கள் ஒட்டி இருக்கிறது, உன்னோடு நெருக்கமாக இருக்கிறது. அவைகளோடு சேர்ந்து நீ இயேசுவை நெருங்க பார்க்கிறாய், அவர்களோடு சேர்ந்து நீ அற்புதங்களை காண பார்க்கிறாய், அவற்றோடு சேர்ந்து நீ வாழ்க்கையிலே தேவ ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறாய். ஒரு பொழுதும் அவைகள் சம்பவிப்பதில்லை. தேவன் சொல்லுகிறார், அவருடைய பரிசுத்த வார்த்தை, உன்னுடைய கழட்ட வேண்டிய அருவருக்கத்தக்கவைகளை, நான் வெறுக்கிறவைகளை உன்னை விட்டு கழட்டிவிட வேண்டும். நீயாகவே அதை செய்ய வேண்டும். மோசே, நீயாகவே அந்த பாதரட்சையை கழட்டிவிட வேண்டும். பாதரட்சை கவனித்துக் கொள்ளுங்கள், அவனுடைய பாதுகாப்புக்காக, அவனுடைய காலுடைய ஆரோக்கியத்துக்காக, அவன் மலைகளிலே காடுகளில் குன்றுகளில் திரிகிற பொழுது போடுகிற ஒரு செருப்பு தான். ஆனாலும் தேவன் அதிலே கூட நான் பரிசுத்த, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னான். இந்த மாம்ச காரியங்கள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் உன் வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது.
அவைகள் அகற்றப்பட்டு நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருந்து கொள்ளுங்கள். இந்த காலை ஆராதனையிலே தேவன் துடியாய் துடிக்கிறார், பரிசுத்தத்துக்கு வாஞ்சிக்கிறார். மோசேயை தேவன் உலகத்திலே பயன்படுத்தினார் என்று இன்றைக்கும் சொல்லுகிறார்கள். எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கேட்ட சொல்லுவாங்க, மோசே தாத்தா அப்படியே தன்னை கையில் உள்ள கோலை நீட்டின பொழுது செங்கடல் ரெண்டா பிளந்தது. மோசே தாத்தா கண்மலையை பார்த்து பேசின பொழுது கண்மலையில் என்ன வந்தது? தண்ணீர் வந்தது. அவர் ஜெபம் பண்ணின பொழுது திரளான அற்புதங்கள் நடந்தது. எல்லாவற்றுக்கும் முதலாவதாக தேவன் அந்த மனிதனை சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையை தான் யார் என்று வெளிப்படுத்துகிறார். நீ இயேசுவை அறிந்திருக்கலாம், உன்னுடைய அம்மா அப்பா இயேசுவை அறிந்திருக்கலாம். நான் பிரசங்கிக்கிற இயேசு ஆவியாய் இருக்கிறார், உயிரோடு ஜீவிக்கிறார். அவருக்கு ஒரு உருவம் இல்லை, அவரை ஒரு சிலை வடிவில் வைக்க முடியாது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த மோசேக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தின ஆரம்ப கட்டத்திலே அவன் அதை தன் வாழ்க்கையை சம்மதித்த பொழுது அவனை தேவன் பயன்படுத்தி உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென். ஏன் மோசே நான் உன்னை அழைக்கிறேன் தெரியுமா? இந்த அற்புத காட்சியின் மூலம் உன்னை நான் அழைக்க காரணம் ஆண்டவர் 34வது வசனத்திலே சொல்லுகிறார். வாசிங்கள் அப்போஸ்தலர் 7:34. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை கவனியுங்கள். என் ஜனம் உபத்திரவப்படுகிறது. பிள்ளைகளே கொஞ்சம் கவனியுங்கள், எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஜனம் அடிமைத்தனத்திலே இருக்கிறது, என்னுடைய ஜனம் பிசாசின் பிடியிலே இருக்கிறது, என்னுடைய ஜனம் யாழ்ப்பாணத்திலே அசுத்தத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது, என்னுடைய உறவுகள் தேவனற்ற காரியங்களிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், என்னோடு வேலை செய்கிறவர்கள், என்னோடு படிக்கிறவர்கள், என் ஜனம். வேதம் சொல்லுகிறது 34வது வசனத்திலே, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஒரு மனிதனை ஆண்டவர் தன்னிடத்தில் அழைக்கிறதுக்கு காரணம் தன்னுடையவர்களை விடுதலையாக்கும்படியாக. நீயே மோசே கட்டப்பட்டிருந்தால், மோசே நீ விட வேண்டியவர்களை இன்னும் விடாமல் இருந்தால், மோசே உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அகற்றப்பட வேண்டியவர்கள் அகற்றப்படாமல் இருந்தால், எப்படி என் ஜனத்துக்கு யார் தீர்ச்சியை கொடுப்பது, யார் எகிப்திலிருந்து விடுதலையாக்குவது என்று தேவன் துடியாய் துடிக்கிறார். யாழ்ப்பாண பகுதியிலும் இலங்கையில் 25 மாவட்டங்களிலும் உலகம் எங்கிலும் என்னுடைய வார்த்தையை கேட்கிற தேவ ஜனங்களே, நீ விடுதலையான பொழுது மற்றவர்களை விடுதலையாக்க தேவன் உன்னை பயன்படுத்துகிறார். இந்த காலையில் ரகசிய பாவத்தோடு இருக்கிறார்கள், அந்தரங்க பாவத்தினாலே உன் வாழ்நாளை வீணாளாய் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ இருந்து கொலை செய்து தப்பி ஓடி மீதியான் தேசத்துக்கு வந்தவன் ஒருவனை கொலை செய்து தன்னுடைய சுய பலத்தினாலே நான் என் ஜனத்துக்கு மீட்பை உண்டு பண்ணுவேன் என்று மாம்சத்தை நம்பினவன். கவனிங்கள், மோசே மாம்ச பலத்தை நம்பின ஒரு மனிதன், தன்னுடைய அறிவை நம்பினவன், தன்னுடைய புரிய பலத்தை நம்பினவன், தன்னுடைய அதிகாரத்தை நம்பினவன், தன்னுடைய அழகை நம்பினவன், தன்னுடைய படிப்பை நம்பினவன், தன்னுடைய அந்தஸ்தை நம்பினவன். அவனை தேவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனை அழைத்த பொழுது அவன் சொல்லுகிறான், என்னமால முடியாத ஆண்டவரை வேற யாரையும் அனுப்பும், நான் திக்கு வாயனாய் இருக்கிறேன். எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களிலும் கற்றுத் தேறின மோசே, நிபுணனான மோசே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பெரிய ஒரு நிபுணன் இப்பொழுது ஒன்றும் இல்லாதவனாக்கப்பட்டு அவன் வாழ்க்கையை தடுமாறி நின்ற பொழுது ஆண்டவருக்கு அவன் தேவையாயிருந்து அழைத்தார். இன்றைக்கு ஆராதனைக்கு கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் என் ஜனங்கள் உபத்திரவத்திலே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை தம்பிமார் இந்த போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க தெரியுமா? சபையை சேர்ந்த தம்பிமார் தங்கச்சிமார் எத்தனை பேர் இந்த போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. சில தம்பிமார் தங்கச்சிமாரை பார்த்தேன் சபையில, வெளி ஆராதனை கூட்டங்கள்ல ஒரு பயம் இல்லாமல் சபைக்குள்ள காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு பப்ளிக்காவே சபை நடுவில் ஆராதனை நடக்குது, அவங்க போன் தட்டிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் மாமிசத்தின் இச்சை அவங்களை ஆராதனைக்கு வந்து கூட ஆராதனை கூட்டத்துக்குள்ளே கூட டெலிபோனை தட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை சொல்லுவார்களையோ, இதை கேட்பார்களையோ, என் ஜனம் படுகிற உபத்திரவம் இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய குடும்பங்களிலே உண்டான கிளிசகேடுகள், சீர்கேடுகள், அருவருக்கத்தக்க நாற்றங்கள், எத்தனை பேருக்கு பதில் சொல்ல போகிறீர்கள்? மோசே இன்னும் ஆயத்தமாகவில்லை, அதனாலே தேவ ஜனம் உபத்திரவப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ ஜனம் இன்னும் கைதியாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் மோசேயாக அழைக்கிறார். உன்னத்து வார்த்தை காணப்படுகிற கலட்ட வேண்டிய எல்லாவற்றையும் கலட்டி விட்டு விடு.
நான் செய்வது ஒன்று தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது, யாரும் இந்த ரகசிய பாவத்தை பிடிக்கலாம் என்று நீ மனதிலே சொல்லுகிறாய். ஒரு நாள் சீக்கிரமாய் அது வெளியிலே வருகிற பொழுது உன் தலை அவிழ்ந்து போய்விடும். உன்னால் நிமிர்ந்து நிற்க முடியாது. உன்னுடைய மாய தோற்றம், உன்னுடைய மாய முகம் கிழித்து எறியப்பட்டு உண்மை உருவம் வெளியே வருகிற நாட்கள் இது. ஏனென்றால் மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடும். எத்தனை பேர் இந்த காலையில ஆண்டவரே வாழ்க்கையிலே குடும்பத்தில் ஆண்டவரே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, நான் எப்படி மற்றவர்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, என் ஜனம் உபத்திரவப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் யாழ்ப்பாணம் சுவிசேஷத்தை அறிந்து 2000 ஆண்டு ஆகியும் இலங்கை இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இலங்கை இயேசுவை அறியலையே. இன்றைய விசுவாச கூட்டமும் இன்பத்தை தேடி அலைகிறதே. 2000 ஆண்டு ஆகியும் யாழ்ப்பாணம் இயேசுவை அறியலையே. பொருளாசை என்னும் அரக்கனும் பொலிவுடனே மனதினை ஆழ்கின்றதே. பொருளாசை என்னும் அரக்கனும் பொலிவுடனே மனதினை ஆழ்கின்றதே. பொல்லாப்பு செய்யும் கைகளும் பொய் தீர்க்க தரிசனமும் பெருகிடுதே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் யாழ்ப்பாணம் இயேசுவை அறியலையே.